வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: கோவிட் ஊரடங்கு காலத்தில் அரசின் சேவைகளை விரைவாகவும் முறையாகவும் பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்ததில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து அடுத்த 3 மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 103வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களிலும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெங்களூரு தொழில்நுட்ப மாநாட்டில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் பலன்கள் ஒரு நொடியில் அவர்களது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டதாக அவர் கூறினார். ஏழை மக்கள் முறையாகவும் விரைவாகவும் நிவாரண உதவிகளை பெறுவதற்கு தகவல் தொழில்நுட்பம் உறுதியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் இவற்றை நிறைவேற்றியதற்கு தொழில்நுட்பம்தான் உறுதுணையாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளுக்கான உரிய சந்தை வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் கொள்கைகளை வகுப்பது தொடர்பாகவும் தொழில்நுட்பத்துறையினரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மக்களின் வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த இயக்கம் தற்போது திகழ்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பத் துறையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புக்கு எல்லை இல்லை என்றும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துறை செயல்பாடுகள் தமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து அடுத்த சில மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவிட்-19க்கு பின்னர் சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பான இணைய கருத்தரங்கில் இன்று அவர் உரையாற்றினார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை மத்திய அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாதிப்பு வெகுவாக குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஊரடங்கினை பிரதமர் அறிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நம் நாட்டில்தான் குறைவாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான உபகரணங்கள் தற்போது உள்நாட்டிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதோடு மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை தற்போது 5%த்திற்கும் குறைவாக உள்ளது என சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குணமடைவோரின் எண்ணிக்கை 93.58%மாக அதிகரித்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் கோவிட்-19 பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இந்நோய் தொற்று பாதிப்பு, தடுப்புப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 103வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திரா காந்திக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தலைவர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சர்வதேச கழிவறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. துப்புரவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கழிவறைகளை பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் தூய்மையை பராமரிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் கடந்த 6 ஆண்டுகளில் 10,71,00,000 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. 706 மாவட்டங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் வழக்கமான வாகன சோதனையின்போது பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் சென்ற வாகனத்தை கண்டறிந்ததாக ஜம்மு மண்டல காவல்துறை இயக்குநர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சுடத் தொடங்கியதாகவும் இதன் காரணமாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். அந்த வாகனத்தின் ஓட்டுநர் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 AK-47 ரக துப்பாக்கிகளும் 3 கைத்துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் வனவாசியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 21 பேர் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். இன்னைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீட்டின் மூலமாக 7.5% அரசு இன்றைக்கு ஆணையிட்டு உத்தரவு வழங்கி இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகின்றோம். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் கடந்த ஆண்டு வெறும் 6 பேர் தான் மருத்துவக் கல்வியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எவ்வளவு பேர்னா 41% பேருங்க. அதுல தேர்ச்சி பெற்று பிறகு நீட் தேர்வு எழுதி அதுல தான் இந்த மருத்துவ இடம் கிடைக்கும். இன்னைக்கு கவுன்சிலில் கலந்து கொண்டு அந்த கவுன்சிலில் தேர்வு செய்வர்களுக்கு தான் மருத்துவ இடம் கிடைக்கும். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 313 பேருக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்குது. பல் மருத்துவக் கல்வி இணைந்து 2 சேர்த்து. ஆகவே அரசு 7.5 உள் ஒதுக்கீட்டின் வாயிலாக இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவி கூட மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பிற மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் உள்ளவர்கள் தமிழகத்தின் தரவரிசை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ வாக்காளர் பட்டியல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட 10 பார்வையாளர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல், நீக்குதல், திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கேரளாவில் அடுத்த மாதம் 8, 10 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. இடுக்கி, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடங்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். நீதிபதிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் விமர்சிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பரிந்துரை செய்துள்ளார். இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ரவீந்திரன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். உத்தரகாண்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பதை ஒத்திவைப்பதென அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. ஹங்கேரியில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்தியாவின் லியான்யூக் மெண்டாங்கா பட்டம் வென்றார். போட்டிக்காக வரையறுக்கப்பட்ட சுற்றுகளில் ஒரு சுற்றுக்கு முன்னதாகவே கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். இந்த போட்டியில் பங்கேற்ற அனைத்து சுற்றுகளிலும் அவர் வெற்றி பெற்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் இந்தியாவின் அர்ஜுன் காதே உக்ரைனின் விளாடிஸ்லாவ் ஆர்லாவ் இணை, இந்தியாவின் பாந்தியா இங்கிலாந்தின் ஐடான் மெக்ஹூக் இணையை எதிர்கொள்கிறது. இந்தியாவின் ராவத் மற்றும் செந்தில்குமார் தங்களது இணைகளுடன் இதர காலிறுதி ஆட்டங்களில் பங்கேற்கின்றனர். ஒர்லாண்டோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குன்னேஸ்வரன் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் அரசின் சேவைகளை விரைவாகவும் முறையாகவும் பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்ததில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து அடுத்த 3 மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 103வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.